ஆள். இவர் வந்து கனடாவில் வந்து இப்போ கிட்டத்தட்ட வருஷம் 17 வருஷம் என்று சொல்கிறேன். இப்போ இவர் இங்கே வந்து குடும்பத்தை இழந்து அந்த கட்டிய மனைவியரை விட்டுட்டு இன்னொருத்தனோட போயிட்டா. அதால் வந்து இவர் மனம் உடைஞ்சு மனவேதனையோடு இருந்து இப்போ இருக்க இடம் இல்லாமல் இப்படி இந்த நூல் வழி அது வழியே இருக்குது. ஆனால் நல்ல ஒரு ஆரோக்கியமான தம்பி, நல்ல ஆளுமை இருக்குது. ஆனால் அவர் தன்னைத்தானே பழுதாகி கொண்டு இவருடைய உறவுகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கணும், ரைட். இவருடைய சொந்தங்கள் இங்கே கனடாவிலும் இருக்கணும். ஆனால் இவரை கண்டுகொள்ளாமல் இருக்கணும். இவருடைய வாழ்க்கையை பார்த்தால் எனக்கு இப்படித்தான் இவர் வாழ்கிறாரு. ஒரு ஜூஸ் கப்பும் இது சாப்பாடும் இப்படி கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இவர்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை, வசதி இல்லாத தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவரை தெரிந்தவர்கள் யாழ்ப்பாணம் எவ்வளோ கூட அட்ரஸ் யாழ்ப்பாணம் அரசடியல் நீங்கள் நாச்சிமாவில் மதவடிலே, அதாவது வந்து சிவலிங்க புலியடிக்கு முன்னால் இருக்கிற மதவடிலே அந்த மில்லுக்கு முன்னுலகைக்கான் இருக்கிறார். இதுக்குள்ளே அதுக்குள்ளே தெரிஞ்சாக்கள் இவருக்கு தெரிஞ்சாக்கள். உங்களோட அப்பாவுக்கு என்ன பேர்? யோகநாத். அம்மாண்ட பேர் விஜயலட்சுமி. அவங்களோட தங்கச்சியாக பேர் தனுஷா அண்ட் பிரியதர்சன். இவருக்கு 2 சகோதரிகள் அங்கே இருக்கலாம். இப்போ அவள் கல்யாணம் ஒரு தங்கச்சி முடிச்சிட்டாவா? இல்லை, முடிக்கலையா? இவரை தெரிஞ்சவர்கள் உடனடியாக என்னோட கண்டெக்ட் பண்ணுங்க. என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை எனக்கு இன்பாக்ஸுக்குள்ள வாங்க, நான் உங்களுக்கு என்ன நம்பரை தரேன். தொடர்பு கொண்டால் இவர் ஒரு நல்ல இடத்துல சேர்க்க வேணும். இவருடைய வாழ்க்கை சீரழிஞ்சு கொண்டிருக்காங்க. ப்ளீஸ் இவருக்கு உதவி செய்கிற நோக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். ஆகையினாலே இவரை உடனடியாக இவரை தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்யுமாறு தாழ்வுடன் கேட்டு. உங்களோட பேர் என்னப்பா? என் பேர் கேதீஸ்வரன். கேதீசன். அங்கே எந்த ஸ்கூலில் படித்தீங்க? நான் வந்து வைத்தீஸ்வரா காலேஜில் படித்தேன். எத்தனை மட்டும் படித்தீங்க? வைத்தீஸ்வராவில் கிரேட் 9லேருந்து 11. கிரேட் 9 மட்டும் படித்தேன். உங்களோட அங்கே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்கணும் அங்கே படிக்க? யார் இருக்கிறாங்க? யாழ்ப்பாணத்தில் வந்து பாரத் சிவாஜன், சர்மிலன், பாரத், விஜிதரன், தபரூவன் வெளிநாட்டில் இருக்கிறான். ஸ்ரீராம். என்னென்ன நண்பர்களே, அவர் தன்னோட படித்த நண்பர்களை எல்லாரையும் நினைவில் வச்சிருக்கிறார். நீங்கள் இதில் பார்த்து வந்து மஞ்சுளா, அவருக்கு சிலதுகளும் ஞாபகம் இல்லாமல் இருக்கு. அவர் எல்லாம் மறந்து போயிருக்கு. ஏன்னா அவர் வாழ்க்கையில் சிதைக்கப்பட்டிருக்கிறார். அவரோட வாழ்க்கையில் ஒளி விளக்கு கொண்டு ஏற்ற போகணும். மற்றது இவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள், இவர் வந்து இப்போது ஒரு உணவுன்றது கூட ஒரு காசு இல்லாத நிலையில் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவற்றை வாழ்க்கை நிலைமை வந்து ஒரு சரியான ஒரு கேள்விக்குரிய நிலையில். ஆகையினால இவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உண்மையிலே வசதியாக இருந்தால் இவருக்கு உதவி செய்து இவரை மீட்டெடுங்கள். இவர் வந்து கனடாவில் நீங்கள் பிஆரோடு தான் இருக்கிறார். ஆகையினால் இவற்றை வாழ்க்கையை மாற்ற வேணும். நண்பர்களே, இவருக்கு தேவையான உதவியை செய்து இவரை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு முன்னுக்கு வாருங்கள். எத்தனையோ கொடையாளிகள் இந்த நாட்டில் இருக்கிறீர்கள். உங்களுடைய கொடைக்கரங்களை நீட்டி இவரை ஒரு ஒத்தாசை புரிந்து இவரை ஒரு நிறைய மனுஷனாக மாற்றுவதற்கு உதவி செய்யுமாறு அன்பான வேண்டுகோள். நீங்கள் இவரை தொடர்பு கொள்வதென்றால் நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய தொலைபேசியில் என்னுடைய இன்பாக்ஸுக்கு வாங்கும். நான் இவரோட தொடர்பை ஏற்படுத்தி நான் உங்களுக்கான தொடர்பை சந்தித்து தருவேன். ஓகே, நன்றி, பாய். ஓகேயா? சரிதானே? உங்களோட விருப்பத்தோடு நான் போட்டுருக்கேன். நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களா? இல்லை, நான் ஒன்றும் சொல்லலை. இல்லை, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் உங்களோட தொடர்பு கொண்டு ஏதாவது தொடர்பு